ஆனா இப்பயும் நீங்க அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. அந்த வெண்டைக்காய்லாம் இவ்வளவு நீளம் வருது. என்ன இதோட டெக்னிக் என்ன அது சொல்லுங்க. இது ஆர்கானிக்ங்கிறது நாங்க எப்படி நம்புறது? நாங்க சின்ன வயசுல இருந்தே நிலத்துல பண்ணி அனுபவம். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கத்து கொடுத்துதான் இயற்கை முறையில எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது 25 நாள், புடலங்காய் இவ்வளவு நாள், கத்திரிக்காய் இவ்வளவு நாளுன்னு அது நாள் கணக்கு எப்படி கணிக்கிறீங்க? அது வந்ததை பார்த்து நம்ம கணிச்சிடலாமா இல்ல எப்படின்னு? இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா செடி கூட மனுஷங்களோட பேசுறதோட இதோட பேசலாம். நல்ல உயிர்ப்போட இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலே ரொம்ப நன்றிண்ணே. இந்த மாதிரி தோட்டத்துல என்னென்ன காயின எல்லா காயுமே போடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய கார்டன்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா? பாருங்க, சோளம் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த கிரீனரி பார்க்கறதுக்கு சத்தியமா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கு. இது பாருங்க, ஃபுல்லா வெண்டைக்காய் போட்டிருக்கேன். வெண்டைக்காயில இங்க பாருங்க, இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எவ்வளோ பாருங்க, ஒவ்வொரு வெண்டைக்காயும் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பரான வெண்டைக்காய். இப்போ இது எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, வாங்கினே வாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? சிவா சார். ஆக்சுவலா இது எனக்கு ஆர்கானிக் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்களா வாலண்டியரா வந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய போன ஹார்வெஸ்ட்லயும் நிறைய எடுத்தேன், நிறைய புடலங்காய், நிறைய இது எல்லாத்தையுமே எடுத்திருந்தேன். ஆனா இப்பயும் நீங்க அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. அந்த வெண்டைக்காய்லாம் இவ்வளவு நீளம் வருது. என்ன இதோட டெக்னிக் என்ன அது சொல்லுங்க. இது ஆர்கானிக்ங்கிறது நாங்க எப்படி நம்புறது? சார், நான் இயற்கை முறையில தான் சார் பண்ணேன். நாங்க சின்ன வயசுல இருந்தே நிலத்துல பண்ணி அனுபவம். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கத்து கொடுத்துதான் இயற்கை முறையில எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஒரு பங்கு மண்ணு, செம்மண்ணு, ஒரு மூட்டை செம்மண்ணுனா 3 மூட்டை எருவு மிக்ஸ் பண்ணேன். மாட்டு சாணம் நல்லா மக்கி போனது, நல்லா மக்கி போய் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் குரோ பேக்ல போட்டு இந்த இது மாரி போட்டு இந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் விதைய ஒரு நைட்டு இளநீ தண்ணியில ஊற வச்சிருவேன். ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ இளநீ தண்ணி? அந்த இளநீ தண்ணியில ஊற வச்சு போடும்போது உங்களுக்கு காய் நல்லாவும் காய்க்கும், இதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாவும் வரும். உங்களுக்கு பூச்சி அதிகமா தாக்காது. உங்களுக்கு பூச்சி கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும். அதே மாதிரி செடி பாத்தீங்கன்னா நீங்க ஹைட்டு நல்லா வளர்ச்சி வரும், நல்லா பசுமையா இருக்கும், நல்லா செழிப்பாவும் இருக்கும். எதுக்காகனா அந்த மாட்டு மக்களை உரம் போடுறதுனால. அதுக்கப்புறம் அதுல அடியில நம்ம வேப்ப முன்னாக்கு போடும். வேப்ப முன்னாக்கு எதுக்குன்னா அடியில இந்த வேர் பூச்சி விடாத அளவுக்கு, அந்த மாதிரி பூச்சி தாக்காத அளவுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு அடியில போட்டு நம்ம விதை போட்டோம்னா இந்த அளவுக்கு பசுமையா இருக்கும் ஐயா. ஓகே, இப்போ இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கிட்டத்தட்ட ஒரு முழ அளவுக்கு வெண்டைக்காய் வந்திருக்கு. நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இது முத்ததான் இருக்குமா? எப்படி இருந்தேன் இது பாருங்க, இது அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே, கட் பண்ணுங்க உங்க கையால ஹார்வெஸ்ட். நன்றி ஐயா. இங்க பாருங்க, எவ்வளோ அருமையான ஹார்வெஸ்ட். இவ்வளோ பெரிய வெண்டைக்காய் எங்கேயுமே பார்த்ததில்ல. 2 வெண்டைக்காய் ஒரு வீட்டுக்கு போதும் போல இருக்கு. அவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அதோ இருக்கு பாருங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, இது கொஞ்சம் முத்துனது. எனிவே இது பாருங்க, இது போட்டா போதாதா? ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேருக்கு வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான வெண்டைக்காய். சரிண்ணே, இவ்வளோ இந்த குரோத். இப்போ இது ஒரு காலம் இருக்குல்ல, இத்தனை நாள் கழிச்சு இதை கட் பண்ணிடணும், அப்பதான் கரெக்டா இருக்கு. இது கரெக்டான இது பதமா? ஆமா சார், கரெக்டான பதம். விதை போட்டு 7 நாள் ஆகும் சார். இது விதை போட்டுட்டு ஒரு 4 நாள்ல முளைச்சி வரும் சார். முளைச்சி வந்துட்டா பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் 25 நாள் ஆகும் சார் இது மாதிரி காய் வர்றதுக்கு. 25? ஆமா, 25 நாள் ஆகும் சார் காய் வர்றதுக்கு. ஓகே. இப்போ இந்த காய்க்கும் மற்ற காய்க்கும் அந்த ஒவ்வொரு நாள் கணக்குங்கிறது எப்படி கணிக்கிறீங்க? அனுபவத்துல வருதா இல்ல எப்படி? இல்ல சார், இது எப்படின்னா
இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி வந்துட்டே இருக்கும், காய் பறிச்சுட்டே இருக்கும். இல்ல அது ஓகேண்ணே, நான் சொல்றது இது 25 நாள், புடலங்காய் இவ்வளவு நாள், கத்திரிக்காய் இவ்வளவு நாளுன்னு அது நாள் கணக்கு எப்படி கணிக்கிறீங்க? அது வந்ததை பார்த்து நம்ம கணிச்சிடலாமா இல்ல எப்படின்னு கேட்குறேன். இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2.5 மாசம் 3 மாசம் பயிர் தான் சார். இது அந்த அளவுக்கு சீக்கிரமா காய் வரும், சீக்கிரமாவும் அறுவடை பண்ணிடலாம். ஆனா கொடி ஐட்டம் பாத்தீங்கன்னா இப்ப பீக்கங்காய்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துலயே காய் வந்துடும். ஆனா புடலங்காய் வந்து 45 நாள் ஆகும் காய் வர்றதுக்கு. கொஞ்சம் ஒரு காய்க்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கு சார். அந்த டைம்ல தான் சார் அந்த காய் வரும். அப்படியா? சரி, இப்போ இது ஆக்சுவலா வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போறேன், மார்க்கெட் போற அளவுக்கு வைக்கணும், நம்ம கொஞ்சம் ப்ராடான இடம் வேணும். இப்போ பாருங்க, இங்க பாருங்களேன், நான் ஒரு மொட்டை மாடியில தான் இந்த தோட்டம் போட்டிருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு இருக்கிற ஸ்பேஸு. எனக்கு ரொம்ப ஆசை. டைரக்டர் வெற்றிமாறன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் நிலவங்க அரிசி அதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் வந்து நிறைய பேர், என்னுடைய ஃப்ரெண்டு சுகாசினி, குஷ்பு மேடம், நிறைய பேர் வந்து இந்த மொட்டை மாடி தோட்டம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறியில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ரொம்ப உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நான் சொல்ல வருது. சரிங்க, இது இருக்கட்டும். இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பூச்சி தாக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கே என்னமோ கேன்சர் வந்த மாதிரி பயம் வந்துருது. அதனால சொல்லுங்களேன், என்ன மருந்து இதுக்கு போடணும், வளர்ற போது என்ன போடணும், அதுக்கு பிறகு என்ன போடணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடணும்? இப்போ பார்த்தீங்கன்னா சார், பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதில் வந்து ஒரு 4-5 பூச்சி வந்து அட்டாச் ஆகும். இப்போ இலைக்கு ஓட்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இலப்ப எண்ணெய் கேட்கும். இதே வந்து இலைக்கு பின்னாடி வந்து ஒரு புழு மாரி இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காய்கறியில் எல்லாமே செடியில் பார்த்தீங்கன்னா இலைக்கு பின்னாடி தான் பூச்சி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து மேலே வந்து அழகாக தெரியும், ஆனால் பூச்சி வந்து பின்னாடி தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருக்க இலை இருக்கு இல்லைங்க? ஆமாம், இருக்கும். அது வந்து எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நசுக்கி ஒரு 2 நாள் வந்து தண்ணியில் போட்டு, இல்லைன்னா கோமியம் கிடைச்சாலும், மாட்டு கோமியம் கிடைச்சாலும் அதில் போட்டு ஊற வச்சு அது கொஞ்சம் வடிகட்டி 2 நாள் கழிச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பூச்சிலாம் போகும். பின்னாடி இருக்கிற பூச்சி எல்லாமே சரியாகும். அதே மாதிரி வந்து இலை உறிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி ஒன்று இருக்கு. அது நம்ம வந்து பழைய சாதம் இருக்குல்ல, அது 3 நாள் 4 நாள் அப்படியே வச்சிருந்து நம்ம சாதம் வடிக்கிற தண்ணி இருக்குல்ல, மப்பாலா அந்த மாதிரி வச்சிருந்தா இல்ல, அந்த பூச்சி தான் அது கேட்கும். நம்ம இயற்கை முறையில பண்ணோம்னா அதுதான் ஒரு பூச்சிக்கும் ஒரு இயற்கை முறையில மருந்து இருக்கு. இப்ப வேப்ப எண்ணெய் வந்து எல்லா பூச்சியும் கேட்காது. அது என்ன பூச்சி கேட்குமோ அந்த பூச்சி தான் வேப்ப எண்ணெய் கேட்கும். அதனால அந்த பழைய சாதம் இருக்குல்ல, 3 நாள் வச்சிருந்தோம், அது எடுத்துட்டு வந்து இந்த சாதம் வடிக்கிற தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த பின்ன இந்த இலெல்லாம் அப்படி சல்லி சல்லியா இருக்கும், அந்த பூச்சி சாகும். இப்போ இது வந்து இப்போ பூச்சி பிடிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு கணிச்சிருவீங்களா? கணிச்சிருவோம். அதுக்கான அறிகுறி என்ன? இப்போ இது ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கொஞ்சம் இந்த இலையில ஓட்டை இருந்துச்சுன்னாவே, லைட்டாக ஓட்டை இருந்தாலும் பூச்சி பிடிக்கணும் இருப்போம். இப்போ வந்தவொடனே நான் என்ன பண்ணுவேன், இது மேலெல்லாம் பார்க்க மாட்டேன், இலைக்கு பின்னாடி தான் பார்ப்பேன். இலைக்கு பின்னாடி இருந்தாலே அப்போதான் தெரியும். சும்மா லைட்டாக இருந்தாலே நீங்கள் 2 நாள் விட்டாலே ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக பரவிடும் உங்களுக்கு. ஆமாங்க. ஐயோ, அதுதான் அந்த பூச்சி. அது இல்லாத நீங்கள் 7 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மோர் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த மருந்து ஒரு டைம் நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும். வாரம் ஃபுல்லாக 7 நாள் ஃபுல்லாக மோர் வந்து அடிச்சு. எந்த மோர்? நம்ம குடிக்கிற மோர் அதையும் அடிக்கணுமா? அது அடிக்கணும், அது அடிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்கு, அந்த வைரஸ் நோய் அதெல்லாம் வந்து பிடிக்காத அளவுக்கு அதை காப்பாற்றும். ஓ, புரியுது புரியுது புரியுது. இவ்வளவு பாதுகாப்பா பறிக்கணும். ஆனா அட்டென்ஷன் ஃபுல்லா இங்க இருந்தாதான் அதெல்லாம் வளர்க்க முடியும். ஆமா, நம்ம தினைக்கும் வந்து செடியை நீங்க செடிகிட்ட பேசணும், காலையிலும் சாயங்காலம் செடியை பார்க்கணும். அது அப்பதான் சார் அதோடைய செடி அப்ப தெரியும். நீங்க தினைக்கும் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நேற்று வரீங்க, இன்னைக்கு வந்து பாக்குறீங்க செடி நல்லா இருக்கும், நாளைக்கு வர சோர்ந்து போயிருக்கும், அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் செடி ஏதோ பூச்சி ஏதோ அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தினைக்கும் வந்து பார்க்கும்போது உங்களுடைய அது செடியை உங்களுக்கு செடி நேற்று நல்லா இருக்கு, இது நல்லா இல்லையே, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு, அதை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓப்பா, செடி கூட மனுஷங்களோட பேசுறதோட இதோட பேசலாம். நல்ல உயிர்ப்போட இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நன்றிண்ணே. இந்த மாதிரி தோட்டத்துல என்னென்ன காய்ண்ணே? எல்லா காயுமே போடலாமா? எல்லாமே போடலாம் சார். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், சோளம்,
பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய், நீட்டு புடலங்காய், அதே மாதிரி குண்டு சொரக்காய், பானை சொரக்காய், பாட்டில் சொரக்காய், அதே மாதிரி வந்து கீரை, நம்ம எல்லாம் கீரை வந்து கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, அதுவும் பயிர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கிழங்கு வகையும் பயிர் பண்ணலாம். அந்த சக்கரவள்ளி கிழங்கு, மல்லாட்டை, நம்ம இந்த உருளைக்கிழங்கு, நம்ம என்னென்ன தேவையோ, நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு நினைக்கிறோமோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம பயிர் பண்ணிக்கலாம். ஓப்பா, பாருங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாருங்க. ஒரு கார்டன் போடுறது மட்டும் இல்லை, அதை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா என்ன அழகா விளையும் அப்படிங்கிறத நீட்டா சொல்லியிருக்காரு. உங்க வீட்டில் வந்து மொட்டை மாடி இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அண்ணே, இன்னொரு தடவை உங்க பேரும் உங்க நம்பர், ஃபோன் நம்பர் சொல்லுங்க. என் பேர் மாடித்தோட்டம் சிவா. நான் சென்னையில் வந்து நிறைய இடத்துல மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கேன். அதில் ஐயா சார் வீடும் ஒன்று. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வீட்டில் நான் தோட்டம் அமைக்கிறது, அமைச்சு கொடுத்தது எனக்கு அளவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு நான் எங்கே இருந்தாலும் வாட்டு ஒரு டைம் நான் வந்துடுவேன். நான் 2 டைம் கூட வந்துடுவேன். ஏன்னா அவர் வீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு உண்மையிலுமே அவருடைய இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நான் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். அது அவரு சார் அவர் விக்னேஷ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா மூலியமாக தான் எனக்கு கிடைச்சாரு. அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 99 62 0 77 458. தேங்க்யூ. மீண்டும் வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோஸ்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.